சமுதாயத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனா கமல் வந்துதான் தமிழக அரசியல் களத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை. சென்ற ஆண்டு வரை சமுதாயத்தை பற்றிய சிந்தனையே அவர் எண்ணத்தில் எழவில்லை என்பது எனது குற்றச்சாட்டு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, கமல் சொன்னது சரி 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 என்று அண்ணன் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர் ஸ்டாலின்ல இருந்து எல்லாரும் பின்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய களம் ஒருவேளை நம்மை முதல்வராக்கி விடுமோ என்ற ஒரு கனவினாலும் பேசுகிறார் என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. அவர் வந்துதான் தமிழக அரசியலை காப்பாற்ற வேண்டும் என்பது இல்லை. இன்று மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இல்லை என்றவுடன் அவர்கள் துணிச்சலாக சில கருத்துக்களை சொல்ல முன் வந்திருக்கிறார்கள். சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொன்னதற்கும், சகோதரர் கமலஹாசன் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்வதற்கும் ஏன் மாறுபாடை நாங்கள் பார்க்கிறோம் என்றால், 1996 அரசியல் சூழ்நிலையை பற்றி குரல் கொடுத்து இன்னும் தமிழகத்தில் இருந்த பல அரசியல் சூழ்நிலைகளை அவர் மிக தெளிவாக எடுத்து சொல்லி சில நேரங்களில் ஆட்சி மாற்றத்திற்கு கூட குரல் கொடுத்திருக்கிறார். ஆக ஒரு சமுதாய அக்கறை உள்ளவராக, ஒரு சமுதாயம் நோக்கம் உள்ளவராக, ஏன் இதற்கு முன்னால் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நதிகள் இணைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவுடன் என்று திட்டமிட்டவுடன் உடனே குரல் கொடுத்து, அவர் கொடுத்த பணம் பெரிய பணம்னு நான் சொல்லலை, ஆனால் 1 கோடி ரூபாயை அவர் கொடுக்கிறேன் என்று சொல்லி அதற்கு உடனே கொள்கை ரீதியாக தனது ஒப்புதலை அளித்தார். ஆக கொள்கை ரீதியாக ஒரு தூய்மையான அரசியல் வர வேண்டும் என்றும், வளர்ச்சிக்கான திட்டங்கள் வர வேண்டும் என்றும் என்ற நோக்கம் கொண்டவராக ரஜினி பார்க்கப்பட்டார். ஆனால் கமலை பார்த்து நான் ஏன் இந்த விமர்சனம் செய்கிறேன் என்றால், அவர் திரைப்படங்களில் மிக தீவிரமாக நடித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அவர் இந்த சமுதாயத்தை பற்றி சிந்தித்தாரா, சமுதாயத்தை பற்றிய கருத்துக்களை சொன்னாரா என்றால் இல்லை. ஏன், சென்ற ஆண்டு வரை சமுதாயத்தை பற்றிய சிந்தனையே அவர் எண்ணத்தில் எழவில்லை என்பது எனது குற்றச்சாட்டு. இன்று மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இல்லை என்றவுடன் அவர்கள் துணிச்சலாக சில கருத்துக்களை சொல்ல முன் வந்திருக்கிறார்கள். நான் சொல்வதை மிக தெளிவாக சொல்கிறேன். சமுதாய அக்கறை உள்ளவர்களாக இருந்திருப்பீர்கள் என்றால் இவ்வளவு நாட்கள் நீங்கள் பொது வாழ்க்கையில், அதாவது கலைத்துறையில் இருக்கும் பொழுது இதை பற்றிய சிந்தனையும் இதை பற்றிய கருத்துக்களையும் நீங்கள் வெளிக்கொணர்ந்திருப்பீர்கள். தமிழகத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்திருக்கும் பொழுது போராட்டத்தில் இறங்கவில்லை என்றாலும், களத்தில் இறங்கவில்லை என்றாலும் கருத்துக்களையாவது சொல்லி இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, இந்தி திணிப்பின் போதே நான் அரசியலுக்குள்ளே வந்துவிட்டேன் என்று சொன்னால், அந்த இந்தி திணிப்பில் நீங்கள் அரசியலுக்கு உள்ளே வந்தீர்கள் என்றால் அதில் நீங்கள் தீவிரமாக இன்று சொல்வதைப் போல அதுதான் உங்களது அரசியல் களத்தின் ஆரம்பமாக இருந்தால், வருங்காலத்தில் உங்கள் தொழிலுக்காக நீங்கள் ஹிந்தி திரைப்படங்களில் நடித்திருக்க கூடாது. வாழ்க்கையே நீங்கள் ஹிந்தியில் இருந்துதான் தேடிக்கொண்டீர்கள் இடைப்பட்ட காலகட்டத்தில். ஆக ஹிந்தி திரைப்படத்தில் அப்பொழுது என்றால் என் கொள்கை இது என்று நீங்கள் செய்திருக்க கூடாது. ஆக இன்று உங்களுக்கு வசதியான காலகட்டத்தில் நீங்கள் இப்பொழுது சமுதாய அக்கறை உள்ளவர்களாக மாறி இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு மகிழ்ச்சி. சமுதாயத்திற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம், அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம். ஆனால் கமல் வந்துதான் தமிழக அரசியல் களத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சூழ்நிலை தமிழகத்தில் இல்லை. தமிழகத்தில் களத்தில் பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள், மக்களுக்காக எல்லாவித நன்மையும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஏதோ கமல் ஊழலுக்கு எதிராக பேசிவிட்டார், அவரை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அர்த்தமல்ல. ஊழலை எதிர்ப்பவர் நாங்களும் தான். இன்னும் சொல்ல போனா ஊழலை துணிச்சலாக என்னை போன்றவர்கள் எல்லாம் போன வருடமும் அதற்கு முன் வருடமும் தான் எதிர்த்து கொண்டிருந்தோம். தமிழகத்தில் அப்பொழுதுதான் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தது. அதனால் என்னை பொறுத்த மட்டில் இன்று அவர்கள் பேசுவது சுயநலத்திற்காகவும் விளம்பரத்திற்காகவும், இன்றைய களம் ஒருவேளை நம்மை முதல்வராக்கி விடுமோ என்ற ஒரு கனவினாலும் பேசுகிறார் என்பதுதான் எனது குற்றச்சாட்டு. அவர் வந்துதான் தமிழக அரசியலை காப்பாற்ற வேண்டும் என்பது இல்லை. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, கமல் சொன்னது சரி 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 என்று அண்ணன் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர் ஸ்டாலின்ல இருந்து எல்லாரும் பின்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஒரு எதிர்கருத்து சொன்னவுடன் சரி என்று சொல்வார்களா? என்னை பொறுத்த மட்டில் இது சந்தர்ப்பவாதம், டைமிங், எந்த நேரத்தில் நீங்க இப்படி பேச ஆரம்பித்திருக்கிறீர்கள் என்பதுதான் எனது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஊழல் மலிந்திருந்தால் அதை சொல்ல வேண்டியது மக்களின் கருத்து, மகிழ்ச்சி தான்.
ஆனா அதுக்குமே நீங்க எண்ணத்தில் இறங்கி நீங்க போராடினா பரவாயில்ல, அதையும் மக்கள்கிட்ட தானே விடுறீங்க. அதனால மக்களுக்கு தெரியும் இது வரைக்கும் மக்கள் எந்தெந்த அரசியல் சூழ்நிலையில் எப்படி எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள், தனது வாக்குச்சீட்டை ஊழலுக்கு எதிராகவும் கொடுமைக்கு எதிராகவும் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார்கள். தமிழக மக்கள் மிக அதி புத்திசாலிகள். தமிழக மக்கள் எந்த அரசியல் சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று தமிழக மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள் என்பது எனது கருத்து. இன்று புதிய முதலமைச்சரின் தலைமையின் கீழ் 5 மாதம் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுதுதான் சில மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார்கள். நாங்கள் முதலிலிருந்தே சொல்லி வருகிறோம், தமிழக அரசியலில் ஊழல் களையப்பட வேண்டும், வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏதோ நான் கமல் தமிழகத்தில் ஊழலுக்கு எதிராக பேசினார், அதனால் கமலுக்கு எதிராக பேசுவதனால் ஏதோ ஊழலை ஆதரிப்பவர்கள் நாங்கள் கிடையாது. நான் இந்த கருத்தை ஏன் சொல்கிறேன் என்றால், தமிழகத்தில் உள்ள மக்கள் ஒரு ஊழலற்ற வளர்ச்சியின் பால் இருக்கின்ற ஒரு ஆட்சியை பார்க்க வேண்டும். அதற்கு முதலமைச்சர் அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்தா இருக்கு. நேற்றைய தினம் சட்டமன்ற உறுப்பினர்களின் சம்பள தொகையை உயர்த்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் அவர்கள் வளர்ச்சி நிதியை உயர்த்தி இருக்கிறார்கள். ஆனால் விகிதாச்சாரத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த விகிதாச்சாரத்தில் சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறார்களோ அதே போல சட்டமன்ற வளர்ச்சி விகிதாச்சாரத்தையும் உயர்த்தி இருக்க வேண்டும். ஆக மக்களுக்கு இன்னும் செய்ய வேண்டிய எவ்வளவோ திட்டங்கள் இருக்கும் பொழுது, தங்களுக்கான வசதிகளை மட்டுமே பெருக்கிக் கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் அதை சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள். இதையெல்லாம் தமிழக அரசு தவிர்க்க வேண்டும் என்பது எனது கருத்து. அவர்கள் இன்று அந்த தணிக்கை குழுவின் அறிக்கை ஒரு எச்சரிக்கையாக தமிழக அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதும் எனது கோரிக்கை.